வாழ்ந்த திருக்குடும்பம் இனிமையானதே. அதை பேசும்போது இதயம் சொல்லும் உறவில் வாழவே. இயேசு வாழ்ந்த திருக்குடும்பம் இனிமையானதே. அதை பேசும்போது இதயம் சொல்லும் உறவில் வாழவே. என்றும் மனிதரெல்லாம் மகிழ்ச்சியோடு வாழணும். எங்கள் குடும்பமெல்லாம் திருக்குடும்பம் ஆகணும். என்றும் மனிதரெல்லாம் மகிழ்ச்சியோடு வாழணும். எங்கள் குடும்பமெல்லாம் திருக்குடும்பம் ஆகணும். இறைவா அருள் தருவாய், இரவா உறவருள்வாய். இறைவா அருள் தருவாய், இரவா உறவருள்வாய். இயேசு வாழ்ந்த திருக்குடும்பம் இனிமையானதே. அதை பேசும்போது இதயம் சொல்லும் உறவில் வாழவே. மார்கழி சங்கம், மார்கழி சங்கம். ஆண்டவரின் அடிமை என்று அர்ப்பணிப்பார் அன்னை. அன்பு அமைதி தூய்மை மலர ஒப்புவிப்பார் தன்னை. நேர்மையோடு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வார் தந்தை. பொறுமையோடு கடமையாற்றி நடத்திச் செல்வார் விந்தை. கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் குழந்தைகள். கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் குழந்தைகள். நாசரேத்தர் குடும்பமாக நல்லுறவில் வாழுவோம். இயேசு வாழ்ந்த திருக்குடும்பம் இனிமையானதே. அதை பேசும்போது இதயம் சொல்லும் உறவில் வாழவே. மங்களஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம். குருகுலமே வருக, குருகுலமே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருக வென்றழைத்தோம். குருகுலமே வருக, குருகுலமே வருக. மங்களஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம். இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. திருப்பலியில் இணைந்து இறையாசி பெறவே. இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. ஒவ்வொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கி மகிழ்வோம் இறைக்குலமே. ஒவ்வொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கி மகிழ்வோம் இறைக்குலமே. தினம் சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே. வசந்தமாய் விடியல் முழங்கிடும் பொழுது பாருங்கள் இறைக்குலமே. இறை மாற்றி மனதுடன் விண்ணக தேவனை வழிபட பாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருக்குடும்பம்
நானிலத்திலே தோன்றிய நல்ல குடும்பம். நாசரேத் இயேசுவின் குடும்பம் மனிதனின் அடித்தளமாய், புனிதத்தின் புகலிடமாய், அன்பிலே முழுமை பெற்ற அழகிய குடும்பம். மனைவியை மதித்த யோசேப்பு, கணவனை சார்ந்து கொண்ட அன்னை மரி, தந்தை கற்றுத்தந்த ஞானத்தை ஆலயத்தில் அரங்கேற்றிய அன்பு மகள், கட்டுப்பாடும் கீழ்ப்படிதலும் கடமையென கொண்ட கடவுள் மகன், அர்ப்பணமும் மன்னிப்பும் பொறுப்புணர்வும் கடமையுணர்வும் அள்ளித்தந்த அன்பு குடும்பம். சரித்திரத்தை இரண்டாக்கி விண்ணகத்தை மண்ணகத்தில் கலந்துவிட்ட கருணை நிறைந்த கடவுளின் குடும்பம். குறைவுகளை நிறைவாக்கி அமைதியில் வாழ்ந்த அன்பு குடும்பம். இத்தகைய திருக்குடும்பத்தில் நாமும் ஓர் அங்கத்தினராய் இருந்து நம் அனைவரின் குடும்பங்களையும் திருப்பலி பீடம் கொண்டு வருவோம். நம் குடும்பத்தின் அமைதியை சீர்குலைக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஆண்டவரிடம் அர்ப்பணிப்போம். ஆண்டவரின் திருக்குடும்ப அருள் நம் குடும்பங்களை நிரப்பவும், நம் குடும்பமும் திருக்குடும்பமாக வாழ அருள் வேண்டுவோம். கணவன் மனைவியிடையே ஒன்றிப்பு, பெற்றோர் பிள்ளைகளிடையே அன்பு, உற்றார் உறவினரிடையே நற்பண்பு போன்ற பூக்கள் நம் குடும்பத்தில் மலர வரம் வேண்டி தொடர்ந்து இணைந்து ஜெபிப்போம். இத்தெய்வீக திருப்பலியில். அன்புமிக்கவர்களே, பொது காலத்தினுடைய 8ஆம் ஞாயிறாக இன்று நம்முடைய திருக்குடும்ப சபையினர் தங்களது திருவிழாவை கொண்டாடுகிறார்கள். சிறப்பாக நம்முடைய திருக்குடும்ப சபையினருக்காக வேண்டிக் கொள்வோம். இந்த திருப்பலியில் அவர்களுக்கு இறைவன் நல்ல உடலுள்ள சுகம் தரவும், தங்களது குடும்பத்தின் தலைவிகளாக இருந்து தங்கள் குடும்பங்களை மிகச்சிறப்பாக வழிநடத்த அன்னை மரியாதை போல பொறுமையோடும் கனிவோடும் அன்போடும் தங்கள் குடும்பங்களை இறை திருவுளத்திற்கு ஏற்ப வழிநடத்த தேவையான அருளை இறைவன் அவர்களுக்கு தர வேண்டும் என்றும் இந்த பணியிலே நாம் சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். இன்றைய திருப்பலியானது ஜெயக்குமார் விக்டோரியா குடும்பದ ஆசீர்வாதத்திற்காகவும், மகளுடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும், விரைவில் பள்ளி சென்று படித்து தேர்வு எழுத வேண்டியும், ஆறுமுகம் இவருடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும், எய்ஸ்லின் லிப்னா 7ஆம் ஆண்டு பிறந்த நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும், இறைவன் நல்ல உடலுள்ள சுகம் தரவும், அறிவிலும் ஞானத்திலும் வளர்த்தெடுக்கவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகி தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாய் ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் என்றும் நிலைத்திருக்க அருள்வாராக. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உடலான்ம வாழ்வு அனைத்துக்கு ஊற்றும் தொடக்கம் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையோடு பயன்படுத்துகிறோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் இடர்கள் அனைத்தையும் விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உட்பட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தேன். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். புகழும் ஒன்றாய் பெருக, ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக.
புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாய் இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களுக்கு திருக்குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருவுளமான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெற செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 1 முதல் 6 முடிய, மேலும் 1 முதல் 3 முடிய. ஆண்டவரின் வாக்கு ஆபிரகாமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது, ஆபிரகாம், அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும். அப்பொழுது ஆபிரகாம், என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு என்னதான் தருவீர்? எனக்கோ குழந்தை இல்லை. தமஸ்கு நகர் எலியோதான் எனக்கு பின் என் இல்லத்திற்கு உரிமை மகன் ஆகப் போகிறான். நீர் எனக்கு குழந்தை ஒன்றும் தராததால் என் வீட்டு அடிமை மகன் எனக்கு பின் உரிமையாளன் ஆகப் போகிறான் என்றார். அதற்கு மறுமொழியாக, இவன் உனக்கு பின் உரிமையாளன் ஆக மாட்டான், ஆனால் உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான் என்று ஆபிரகாமுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து வந்து, வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழிமரபினரும் இருப்பர் என்றார். ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார்.
அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவர் தாம் கூறியிருந்தபடி சாராவை கண்ணோக்கினார். ஆண்டவர் தம் வாக்குறுதிக்கேற்ப சாராவுக்கு செய்தருளினார். கடவுள் வாக்களித்தபடி குறிப்பிட்ட அதே காலத்தில் சாரா கருத்தாங்கி ஆபிரகாமுக்கு அவரது முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆபிரகாம் தமக்கு பிறந்த சாரா தமக்கு பெற்றுக் கொடுத்த மகனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஒன்று நான் கண்டேன் இறையாட்சி மலரக் கண்டேன் எங்கும் மனங்கள் மகிழக் கண்டேன் இன்பக் கனவொன்று நான் கண்டேன் இறையாட்சி மலரக் கண்டேன் எங்கும் மனங்கள் மகிழக் கண்டேன் இன்பக் கனவொன்று நான் கண்டேன். இயேசுவின் அருகினில் ஏழைகள் அமரக் கண்டேன் இறை அன்பினில் அகிலமே ஒன்றென உணர்ந்து நின்றேன். இயேசுவின் அருகினில் ஏழைகள் அமரக் கண்டேன் இறை அன்பினில் அகிலமே ஒன்றென உணர்ந்து நின்றேன். பிறக்கென வாழ்ந்திடும் மனிதர்கள் பலரைக் கண்டேன் பிறக்கென வாழ்ந்திடும் மனிதர்கள் பலரைக் கண்டேன். பிறர்களும் பேரிடும் பணியில் என்னை இணைந்தேன். எந்தன் வாழ்வின் பொருள் அறிந்தேன். இன்பக் கனவொன்று நான் கண்டேன். அன்பே அனைவர்க்கும் ஆக்கம் என அறிந்தேன். அது சுதந்திரமே என்னும் ஒளி என கண்டு கொண்டேன். அன்பே அனைவர்க்கும் ஆக்கம் என அறிந்தேன். அது சுதந்திரமே என்னும் ஒளி என கண்டு கொண்டேன். நீதியின் பாதையில் யாவரும் நடக்கக் கண்டேன். நீதியின் பாதையில் யாவரும் நடக்கக் கண்டேன். நிலவும் தூய்மை வாழ்வு சேரக் கண்டேன். அன்பின் நிறைவை நான் கண்டேன். இன்பக் கனவொன்று நான் கண்டேன். இறையாட்சி மலரக் கண்டேன். எங்கும் மனங்கள் மகிழக் கண்டேன். இன்பக் கனவொன்று நான் கண்டேன். இறையாட்சி மலரக் கண்டேன். எங்கும் மனங்கள் மகிழக் கண்டேன். இன்பக் கனவொன்று நான் கண்டேன். இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 11 இறை வசனங்கள் 8 மற்றும் 11, 12, 17 முதல் 19 வரை. ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது
கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையானதால்தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். ஆபிரகாம் வயது முதியவராயும் சாரா கருவுற இயலாதவராயும் இருந்தபோதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையால்தான். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என அவர் கருதினார். இவ்வாறு உயிரற்றவர் போலிருந்த இந்த ஒருவனிடமிருந்து வானத்தில் உள்ள திரளான விண்மீன்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர். ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிட துணிந்ததும் நம்பிக்கை. ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்ற வாக்குறுதியை அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன்வந்தார். ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார். பின்பு நடக்க இருந்ததற்கு இது ஓர் அறிகுறி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உலகில் ஒளிரும் சுடர்களாக துளங்குவீர்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 39 முதல் 45 முடிய. அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 39 முதல் 45 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு ஓமையாக கூறியது: பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவர் அல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல, ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல இருப்பர். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதே. உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை தூக்கி எறியுங்கள். அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். கெட்ட கனிதரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனிதரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதன் கனியாலே அறியப்படும். ஏனென்றால் முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பாரும் இல்லை, முட்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை. நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்துக் கொடுப்பார். தீயவரோ தீயது நின்று தீயவற்றை எடுத்துக் கொடுப்பார். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்புக்குரியவர்களே,
நம்முடைய அம்மாமார் இன்று திருக்குடும்ப சபை திருவிழாவை மிகச்சிறப்பாக நேற்றும் இன்றும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு திருவிழா வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக நம்முடைய ஊரிலே திருக்குடும்ப சபை ஒவ்வொரு வாரமும் கூட்டம், பல்வேறு நிகழ்வுகள், இவ்வாறு திருவிழாவை மிகச்சிறப்பாக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறப்பு இந்த திருக்குடும்ப சபை திருவிழா இன்றைய நாளிலே நம்முடைய வழிபாடு வாசகங்கள், குறிப்பாக பொதுக்காலத்தினுடைய 8ஆம் ஞாயிறு நமக்கு சுட்டி காட்டுகிற செய்தி குடும்பத்திற்கும் மிக மிக தேவையான ஒரு செய்தியை முன்வைக்கின்றது. இன்றைய வாசகங்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் நமக்கு திருக்குடும்ப சபையினுடைய வாசகங்கள் வாசிக்கப்பட்டது. இன்றைய வாசகங்களுமே குடும்பத்திற்கான ஒன்றாகத்தான் இன்று தரப்படுகிறது. இனி முதல் வாசகத்திலிருந்து பார்க்கிற பொழுது இன்றைய வாசகங்கள் ஒரு செய்தியை ஆழமாக முன்வைக்கிறது. வார்த்தை, நாம் பேசுகின்ற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்க வேண்டும்? நான் பேசுகிற வார்த்தை பயனுள்ள வார்த்தையாக இருக்கிறதா? இந்த கேள்வியை முன்வைக்கிறது. ஒவ்வொரு மனிதனையுமே அவனது வார்த்தையை கொண்டுதான் நாம் மதிப்பிட முடியும் என்பதையும் சுட்டி காட்டுகிறது. எனவேதான் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு இறுதியாக முடிக்கின்ற பொழுது உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும் என்று நமக்கு சுட்டி காட்டுகிறார். நமக்குரியவர்களே, ஒரு மருத்துவமனையிலே ஒரு சிறுவன் ஒருவன் மருத்துவ சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு அறுவை சிகிச்சை நாள் குறிக்கப்படுகிறது. அந்த நாளும் வருகிறது. எல்லாருமே மருத்துவருக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சிறுவனுடைய தந்தை பதட்டத்தோடு காத்து கொண்டிருக்கிறார். நேரம் போய்கிட்டே இருக்குது, டாக்டரை காணும். ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நேரத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கு. என்னடா இன்னும் மனுஷனை காணும், ஒரு பங்க்சுவாலிட்டி இல்லை, ஒரு நேரத்துக்கு வரணும்னு தெரியல அப்படிங்கிற ஒரு கோபத்தோடு அந்த தகப்பன் காத்து கொண்டிருக்கிறார். கொஞ்ச நேரத்தில் மருத்துவர் வேக வேகமாக அறுவை சிகிச்சை இறக்கி வருகிறார். இந்த மனுஷன், இந்த தகப்பன் தடுத்து நிறுத்தி, உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது பொறுப்பு இருக்குதா? மருத்துவருங்கிற எவ்வளோ பெரிய ஒரு பணியை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. என் மகனுக்கு இன்னைக்கு ஆப்ரேஷன் உங்களுக்கு தெரியும், நீங்கள் தான் நேரம் குறிச்சிங்க. ஆனால் நீங்களே இவ்வளவு தாமதமாக வர்றீங்க. உங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு பையன் இருந்து அவன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அவன் அறுவை சிகிச்சைக்காக இருந்திருந்தான்னா உங்களுக்கு அதனுடைய அருமை தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு எல்லாம் பேசுகிறார். அந்த மருத்துவர் ஒன்றுமே சொல்லலை. அறுவை சிகிச்சை அறைக்குள்ள போகிறார். போய் ஏறக்குறைய 1 மணி நேரத்திற்கு மேலாக அறுவை சிகிச்சை நடக்கிறது. அறுவை சிகிச்சை முடிந்தவுடன் திரும்ப வெளியில் வர்ற அந்த மருத்துவர் அந்த அப்பாவை கூப்பிட்டு, உங்கள் மகனுக்கு நல்லபடியாக சிகிச்சை முடிஞ்சது, அறுவை சிகிச்சை முடிந்தது, அவன் எந்த பிரச்சனையும் நம்ம கிடையாது, இன்னும் அவனுக்கு என்னென்ன தேவைகளோ நீங்கள் செவிலியர்கிட்ட கேட்டுக்கங்க, நர்ஸ்கிட்ட கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக திரும்பவும் போயிடுறார். இவருக்கு திரும்பவும் போகும். என்ன மனுஷன் இவர், வந்தார், வந்ததே லேட்டு, அவ்வளவு சொன்ன ஒன்றுமே காதில் வாங்காமல் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போனார். போய் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு வந்த பிறவாவது கொஞ்சம் சிரித்து பேசியிருக்கலாம், நான் லேட்டாக வந்ததுக்கு சாரின்னு சொல்லியிருக்கலாம். எதுவுமே சொல்லாமல் இப்படி போகிறாரே, இவரெல்லாம் என்ன டாக்டர் அப்படின்னு திரும்பவும் புலம்ப ஆரம்பிக்கிறார். அங்கே நர்ஸ் வந்த உடனே அவருடைய ஆற்றாமை எல்லாம் வெளிப்படுத்துகிறார். என்னம்மா டாக்டர் இவர் இப்படி இருக்கார், வந்தது லேட்டு, நான் இவ்வளவு திட்டுனேன், ஒன்றும் கண்டுக்கலை, இப்படி செய்கிறாரு, திரும்பவும் போயிட்டாரு, ஒரு வார்த்தை சிரித்து பேசலை அப்படின்னு. அப்போ அந்த நர்ஸ், அந்த செவிலியர் சொல்கிறாங்க, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த டாக்டருக்கு ஒரே ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் இன்னைக்கு காலையில் நடந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான். அந்த பையனை வீட்டில் வச்சுட்டு தான் உங்கள் மகனுக்கு இன்னைக்கு ஆப்ரேஷனுங்கிறதுனால அவர் இங்கே வந்தார். அதனால தான் லேட்டாக வந்தார். வந்து வேக வேகமாக சரியாக உங்களது மருத்துவமனையில் இந்த அறுவை சிகிச்சை முடிச்சுட்டு அந்த பையனை அடக்கம் பண்ணுறதுக்காக தான் திரும்ப வேகமாக போனார். இந்த நிலைமையில் அவர் இங்கே வந்ததே எவ்வளவு பெருசு அப்படின்ட்டு சொன்னார். நம்புகிறவர்களே, நாமும் பல நேரத்தில் மற்றவருடைய சூழ்நிலைகளை எல்லாம் அறிந்து கொள்ளாமல், மற்றவர்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ளாமல், அவர்கள் என்ன பின்புலத்தில் இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ளாமல், நம்முடைய கண்ணோட்டத்திலிருந்தே பார்த்து மற்றவர்களை குறை கூறி கொண்டிருக்கிறோம், மற்றவர்களை பற்றி தேவையற்றதை பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகம், இன்றைய வாசகங்கள் இதை ஆழமாக கண்டிக்கிறது. ஒரு மனிதன் பேசுகின்ற வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறது. ஒருவரை குறை சொல்வதற்கு முன்னால் அதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று சொல்கிறது. அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் இயேசு இந்த வாசகத்தில் சொல்றப்ப, உன் கண்ணில் அவ்வளவு பெரிய மரக்கட்டையை வச்சுக்கிட்டு எதுக்கு இருக்கிறவன் கண்ணில் இருக்கிற துரும்ப பார்த்து
உன் கண்ணில் இருக்க துரும்பை நான் எடுத்து விடட்டுமான்னு நீ எப்படி கேட்க முடியும்? இது எந்த விதத்தில் நியாயமா இருக்க முடியும் என்ற கேள்வியை இங்கு முன்வைக்கிறார். அதை சொல்றப்ப வெளிவேடக்காரரே என்று சொல்லுகிறார். வெளிவேடக்காரன் என்ன அர்த்தம்? வெளிவேடக்காரன் என்ன அர்த்தம்? இயேசு அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்துவார் பரிசேயர்கள் சதுசேயர்களை பார்த்து. என்ன அர்த்தம்? வெளிவேடம் போட்டதுல என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கும், உள்ளுக்குள்ள 1000 குறைகள் இருக்கும். இதே போல வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளை அப்படிம்பார். கல்லறைக்குள்ள புழுவும் பூச்சியும் புணமும் இருக்கும், மேல வெள்ளை அடிச்சு பார்க்க அழகா இருக்கும். அப்போ உள்ளுக்குள்ள அத்தனை குறைகளை வைத்துக்கொண்டு மற்றவர்களிடத்திலே குறை காணுகிற அந்த ஒரு மனப்பான்மை. இயேசு எங்க போனாலும் அவர்கிட்ட குறை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காகவே இந்த கூட்டம் பின்னாடியே போய்கிட்டு இருந்துச்சு, பரிசேயர்கள் சதுசேயர்கள். எனவே தான் அவர்களை பார்த்து இதை இயேசு சொல்லுகிறார், உங்ககிட்ட அத்தனை குறைகளை வைத்துக்கொண்டு அடுத்தவரிடம் இருக்கிற சின்ன சின்ன குறைகளை கூட நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எப்படி உங்களால் அது பார்க்க முடியும் என்ற கேள்வியை முன்வைக்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாமும் அதைத்தான் பல நேரத்தில் செய்து கொண்டிருக்கிறோம். நம்மிடத்தில் 1000 குறைகள் இருக்கும். நம்ம குறைகளை பற்றி பேசுகிற பொழுது நாம வக்கீலா மாறிடுவோம். அதுக்கு 1000 காரணம் சொல்ல ஆரம்பிச்சிருவோம், 1000 சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவோம். அதனால தான் இதை செஞ்சேன், அதனால தான் இப்படி நடந்துச்சு. ஆனா அடுத்தவர் குறைக்கு நாம நீதிபதியா மாறிடுவோம், அவங்களை தீர்ப்பிட ஆரம்பிச்சிரும். இவன் இப்படித்தான், இவா இப்படித்தான், இவா செஞ்சிருப்பா, இவ எப்பவும் இப்படித்தான். இப்படி அடுத்தவர்களை மிக எளிதாக நீதிபதியாக மாறி தீர்ப்பிட ஆரம்பித்து விடுகிறோம். ஆனா நமக்குன்னு வர்றப்ப அதுக்கு 1000 அர்த்தங்கள் 1000 காரணங்கள் சொல்லி ஒரு வக்கீல் மாதிரி வாதாட ஆரம்பித்து விடுகிறோம். இன்றைக்கு அப்படி இருப்பதை இயேசு கண்டிக்கிறது. முதல்ல உன்னிடத்தில் இருக்கிற குறைகளை நீப்பார். ஒரு மனிதனை குறை சொல்லுகிற பொழுது ஒரு விரலை சுட்டி காட்டி நீ தப்பு பண்ணிட்ட, நீ தவறு என்று சுட்டி காட்டுகிற பொழுது அந்த மனிதனை நோக்கி நாம் கையை நீட்டுகிற பொழுது அவனை ஒரு முறை தான் நீட்டுகிறோம். மற்ற 3 விரல் எங்க நீட்டு இருக்குது? எங்க பார்த்து நின்று இருக்குது? என்னைய பார்த்து. நான் ஒருத்தனை நீ தப்புன்னு சொல்றேன்னா, அவனை குறை சொல்றேன்னா, ஒரு தடவை அவனை சொல்றேன், 3 தடவை என்ன பார்த்து சொல்றேன். இன்னொரு விரல் எங்க நீட்டி இருக்குது? எங்க? மேலன்னா யாரை நோக்கி? கடவுளை நோக்கி. ஒருவனை குறை சொல்லுகிற பொழுது அவனை ஒரு முறை குறை சொன்னால் உன்னை பார்த்து 3 முறை நீ குறை சொல்லிக்கிறாய். கடவுளையும் நீ குறை சொல்லிக் கொண்டிருக்கிறாய், படைத்தவனையே குறை சொல்லிக் கொண்டிருக்கிறாய். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு பழக்கம் இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே மிக அதிகமாக இருக்கிற ஒன்றாக இருக்கிறது. எனவே தான் நம்முடைய திருத்தந்தை இப்போ ரொம்ப முடியாமல் இருக்கிறார். அவர் அற்புதமாக ஒரு விஷயத்தை சொல்லுவார். ஏற்கனவே ஒரு சொல்ல நினைக்கிறேன். இருப்பதிலே மிக மிக ஒரு மோசமான ஒரு குற்றம் என்னவென்றால், அடுத்தவரை பற்றி புரணி பேசி அடுத்தவரது குறைகளை பற்றி நாம் பேசி கொண்டிருப்பது தான் மிகப்பெரிய ஒரு குற்றம் என்று சொல்லுவார். அப்படி சொல்றப்ப ஒரு கதையும் சொல்லுவார். ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு பங்குல ஒரு பாட்டி டெய்லி பூசைக்கு ரெகுலராக வருவாங்க. பூசை முடிஞ்சு வெளியில போய் கொடிமரத்துக்கிட்ட நின்று ஊர்க்கதை பூரா பேசுவாங்க. அவளை பத்தி தெரியாதா, அவன் இப்படி இவன் இப்படின்னு பேசிட்டே இருப்பாங்க. பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. டெய்லி நடக்கு. பங்குச்சாமியாரும் பல முறை சொல்லி பார்க்காரியாமா, பூசை முடிஞ்சமா வீட்டு போனமா இருக்கணும், அடுத்தவங்களை பத்தி பேசாதீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இல்லை. ஒரு நாள் அந்த பாட்டி சுகம் இல்லாமல் படுத்துடுறாங்க. அந்த பாட்டிக்கு பக்கத்து வீடு தான், கோயிலுக்கு பக்கத்து வீடு. படுத்துடுறாங்க. ஒரு 2-3 நாள் ஆகுது. அதுக்கடுத்து சரி அந்த பாட்டியை போய் பார்த்துட்டு வருமே அப்படின்ட்டு பங்குச்சாமியார் போகிறாங்க. போய் பார்த்து என்னம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு நலம் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கிறப்ப அந்த பாட்டி சொல்லுது, ஐயா என்னால் கோயிலுக்கு வர முடியல, கோயிலுக்கு வந்து நன்மை எடுக்க முடியல, 4-5 நாளாக நன்மை எடுக்கலை, அதனால் நீங்கள் நன்மையாவது கொண்டு வந்திருக்கலாமே அப்படின்னு கேட்குறாங்க. பங்குசாமியார் இதை நல்லா சாதமாக பயன்படுத்திட்டு, ஏம்மா இப்படி சொல்கிறிய, உங்களுக்கு தான் நாக்கு ரொம்ப நீளம் இல்லையா, உங்கள் வீட்டிலேருந்து ஜன்னல் வழியாக கோயிலுக்குள்ளே நாக்கை நீட்டினீங்கன்னா நான் பூசை வச்சுட்டு வர்றப்பவே நன்மை உங்களுக்கு கொடுத்துருப்பேன் இல்லையா அப்படின்னா. திருத்தந்தை மிக நகைச்சுவையாக இந்த கதையை சொல்கிறார். அந்த அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய நாவு அடுத்தவரை பற்றி பேச வேண்டும் என்றால் ரொம்ப எளிதாக பேசிவிடுகிறது. அடுத்தவரது குறைகளை காண வேண்டும் என்றால் ரொம்ப எளிதாக அடுத்தவரது குறைகளை கண்டுவிடுகிறது. இன்றைக்கு வீடுகளில் நம் குடும்பங்களில் பிளவுகள் ஏற்படுவதற்கு காரணம், கணவன் மனைவியிடையே இருக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம், பல நேரத்தில் நான் எதிர்பார்ப்பது போல என்னுடைய கணவன் இல்லாமல் இருக்கிற பொழுது, நான் எதிர்பார்ப்பது போல என்னுடைய மனைவி இல்லாமல் இருக்கிற பொழுது அவரிடம் இருக்கிற குறைகள் எல்லாம் எனக்கு பெரிதாக தெரிய ஆரம்பித்து விடுகிறது. எப்போ
அந்த குறைகள் எனக்கு பெரிதாக தெரிய ஆரம்பிக்கிறதோ அப்போது அந்த குடும்பத்தில் விரிசல் விழ ஆரம்பித்து விடுகிறது. இந்த உலகத்தில் குறையில்லாத மனிதன் யார் இருக்காங்களா? இங்க இருக்க யாராவது நான் பெர்ஃபெக்ட்னு சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் யாருமே நல்லவர்கள் கிடையாது. இயேசுவே சொல்லுகிறார், நல்லவரே என்று ஆண்டவரிடத்தில் சொல்லுகிற பொழுது என்னையே நல்லவன் என்கிறாய், தந்தையை தவிர வேறு யாரும் நல்லவர்கள் இல்லை என்று இயேசுவே சுட்டி காட்டுவார். அப்போ எல்லா மனிதருமே குறையோடு தான் இருக்கிறோம். அப்படி இருக்கிற பொழுது அடுத்தவர் குறைகளை நாம் முன்னே வந்து பல நேரங்களில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நான் இந்த பங்குக்கு வந்து ஏறக்குறைய செப்டம்பர் கடைசியில் வந்தேன். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 5 மாதம் ஆச்சு. 5 மாதத்தில் 2 மாதம் போச்சு, ஒன்றெல்லாம் போச்சு, அது வேற. இந்த 5 மாதத்தில் என்கிட்ட வந்து பேசுகிறாங்கல்ல ஏறக்குறைய ஒரு 75-80% அவங்க அவங்கள பற்றியோ கோயிலை பற்றியோ பேசவே மாட்டாங்க. அடுத்தவங்களை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. அவங்க நினச்சிக்கிட்டாங்க அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் அவங்கள தீர்ப்பிட்டுக்கிட்டு இருப்பேன், அவங்க அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருப்பேன்ட்டு. அது நம்ம ஊராக இருந்தாலும் சரி, ரோச்பா நகராக இருந்தாலும் சரி, 2 பக்கம் சேர்த்து தான் சொல்கிறேன். வர்றவங்கள பாதி பேருக்கு மேலே வந்து தான் மட்டும்தான் உத்தம, ஊரில் இருக்க அத்தனை பேர் அயோக்கியம் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் எல்லார்ட்டையும் இருக்கு. நான் அவங்கள ஒன்றும் சொல்ல மாட்டேன், சிரிச்சுக்கிட்டே அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிடுவேன், அவ்வளோதான். ஒருவர் சொல்வதை வைத்து அடுத்தவரை தீர்ப்பிடுவது அதை விட பெரிய குற்றம். ஆக இன்றைக்கு நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது? எல்லா மனிதர்களுமே குற்றத்தோடு தான் இருக்கிறார்கள், குறைகளோடு தான் இருக்கிறார்கள். குறையில்லாத மனிதன் என்று யாருமே கிடையாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையில் பலகீனத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த பலகீனத்தை நான் மிகைப்படுத்தி, ஒருவேளை தவறு இருந்தாலும் கூட மிகைப்படுத்த வேண்டிய தேவை எனக்கு இல்லை. தீர்ப்பிடுவதற்கு நான் யார்? கடவுளை தவிர தீர்ப்பிடுவதற்கு வேறு யாருக்கும் தகுதி இல்லை. அப்ப கடவுள் மட்டும்தான் மனிதர்களை தீர்ப்பிடுவதற்குரிய தகுதியோடு இருக்கிறார், வேறு யாருக்கும் அந்த தகுதி இல்லை. அப்போ என்ன செய்ய வேண்டும்? இயேசு மிக அருமையாக சொல்லுகிறார். 2 பேர் ஜெபிக்க வருகிறார்கள் ஆண்டவருக்கு முன்னால் கோவிலிலே. ஒருவர் பரிசேயர், இன்னொருவர் பாவி, புற இனத்தவர். பரிசேயர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். எதற்காக நன்றி சொல்லுகிறேன்? என்னை ஒரு யூதனாக, ஒரு ஆணாக படைத்திருக்கிறீர். இதோ இங்க நிற்கிறானே வெளியில, இவனைப் போல ஒரு புற இனத்தானாக என்னை படைக்கவில்லை. இதோ யாருமே மதிக்காத பெண்ணாக என்னை படைக்கவில்லை. அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். நான் வாரத்துல 2 நாள் நோன்பு இருக்கிறேன், காணிக்கை செலுத்துகிறேன் அப்படின்னு தன்னை பற்றி அதிகப்படுத்தி அடுத்தவரை குறையோடு பார்க்கிறான். ஆனால் ஆயக்காரன் வெளியில் நின்று கொண்டு அந்த புற இனத்தவன், ஆண்டவரே நான் பாவி, என்னை மன்னியும், அது மட்டும்தான் சொல்லுகிறான். இவன் 1/2 மணி நேரம் ஜெபிக்கிறான், அந்த மனுஷன் ஒரு வார்த்தை தான் சொல்லுகிறான். ஆனால் கடைசியில் கடவுளுக்கு உகந்த ஒரு ஜெபமாக இருந்தது அந்த ஒரு வார்த்தை சொன்னானே அந்த மனிதனுடைய ஜெபம் மட்டும்தான். அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மிடத்தில் அதைத்தான் பார்க்கிறார். நம் உள்ளத்தில் எப்படி இருக்கிறோம்? நம் உள்ளத்திலிருந்து நம்முடைய வார்த்தைகள் வெளிவருகிறதா? நான் பேசுகிற வார்த்தை அடுத்தவரை காயப்படுத்தக்கூடியதாக, அடுத்தவரிடம் இருக்கிற குறைகளை அதிகப்படுத்தக்கூடியதாக, பெரிதுபடுத்தக்கூடியதாக இருக்கிறதா? அல்லது அடுத்தவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக, அடுத்தவருக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக என்னுடைய வார்த்தைகள் இருக்கிறதா? மற்றவரை குறை சொல்வதற்கு முன்னால் என்னை நான் பார்க்க வேண்டும். எனவேதான் இன்றைக்கு நற்செய்தியில் இயேசு ரொம்ப அருமையாக இயேசு சொல்கிறார், ஒவ்வொரு மரமும் அதன் கனியால் அது பார்க்கப்படுகிறது. கனி எப்படி இருக்கிறதோ அதை கொண்டுதான் மரம் எப்படிப்பட்டது என்பதை நாம் தீர்மானிக்க முடியும் என்று இயேசு சுட்டிக்காட்டுகிறார். இந்த கனி என்கிறது எதை சொல்லுகிறார்? நம்முடைய வார்த்தை. ஒவ்வொரு மனிதனுமே அவன் பேசுகிற வார்த்தையை கொண்டுதான் அவன் தீர்மானிக்கப்படுகிறான். அதனால தான் வள்ளுவர் இதை அருமையாக சொல்லுவார், இனிய உளவாக இன்னாது கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. என்ன அர்த்தம்? இனிமையாக பேசுவதற்கு அற்புதமாக கனியை போன்ற வார்த்தைகள் இருக்கிறப்ப ஏன் இன்னாது அடுத்தவரை பற்றி புறம் கூறுகிற அந்த காயை போல இருக்கிற வார்த்தைகளை நாம் பேச வேண்டும் என்று சொல்லுவார். இயேசு அதைத்தான் சொல்லுகிறார், கனியை போன்ற அடுத்தவரை மகிழ்விக்கக்கூடிய, அடுத்தவருக்கு நல்லது செய்யக்கூடிய வார்த்தைகளை, அடுத்தவர்களை பாராட்டக்கூடிய வார்த்தைகளை நான் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறேனா? எனவே இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே, நான் அடுத்தவர் குறைகளை பார்ப்பதற்கு முன்னால் என் குறைகளை பார்க்க வேண்டும். அடுத்தவர் கண்ணில் இருக்கிற துரும்பை நான் பார்ப்பதற்கு முன்னால் என் கண்ணில் இருக்கிற மரக்கட்டையை நான் பார்க்க வேண்டும். முதலில் என் கண்ணில் இருக்கிற மரக்கட்டை அகற்றிவிட்டு அடுத்தவர் கண்ணில் இருக்கிற துரும்பை அகற்ற நான் முயற்சி எடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை எனக்கு தாரும்.
அடுத்தவர் குறைகளை அல்ல, என் குறைகளை அகற்றக்கூடிய அந்த ஒரு மனநிலையை எனக்கு தாரும் என்று கேட்போம். இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பார். அன்புக்குரியவர்களே, அப்படி அமர்ந்திருப்போம். இந்த நேரத்திலே நாம் புதிய திருக்குடும்ப சபையினுடைய புதிய உறுப்பினர்கள் சேர்க்கையும் புதிய பொறுப்பாளர்கள் பொறுப்பெடுத்தலும் இந்த நேரத்திலே நடைபெறும். எனவே புதிய உறுப்பினர்கள் யார் இருக்காங்களா? அப்படியே பீடத்திற்கு முன்னால் வருவோம். துணைத் தலைவி லின்சி, பொருளாளர் அற்புதமணி, அற்புதமணி. செயலர் செயலர் யாரு? முன்னாடி வாங்க. துணைத் தலைவி கிடையாது, செயலர். சரியா? செயலர் தான் அவருடைய பொறுப்பு. ஆன்மீக பொறுப்பாளர்களே, தலைவி, செயலர், பொருளாளர், உங்களை திருச்சபையின் பெயரால் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த திருக்குடும்ப சபையினுடைய பொறுப்பாளர்களாக நீங்கள் வருகின்ற ஓராண்டிற்கு பணியாற்ற முழு மனதோடு சம்மதிக்கிறீர்களா? திருச்சபையினுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு, பங்கு தந்தையினுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு திருக்குடும்ப சபையின் பொறுப்பாளர்களாக செயல்படுவீர்களா? திருக்குடும்ப சபையின் பொறுப்பாளர்களாகிய நீங்கள் திருக்குடும்ப சபையினுடைய விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு திருக்குடும்ப சபையினுடைய அனைத்து உறுப்பினர்களையும் ஒருங்கிணைத்து ஒன்றித்து செயல்படுவீர்களா? கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கடவுள் முன்னிலையில் புதிய பொறுப்பாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நீங்கள் வருகின்ற ஓராண்டும் சிறப்பாக செயல்பட உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ஆட்சியில் பாடுபட்ட மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவ திரும்பவும் வந்திடுவார்.
இதோ நமது நம்பிக்கை அறிக்கையிட்டிருக்கிறோம். இந்த நம்பிக்கை நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆண்டவருக்கு உகந்ததாக மாற்றட்டும். நம்முடைய தேவைகளை மன்றாட்டுகளை இந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே ஆண்டவர் பாதத்தில் எடுத்து வைப்போம். திருக்குடும்பத்தின் தலைவரே எம் இறைவா, எம் திரு அவைக்காக மன்றாடுகிறோம். எம் திரு அவைத் தலைவர்கள் கத்தோலிக்க குடும்பங்களை பராமரிக்கும் தங்களின் உன்னதமான பணியை உணர்ந்து கிறிஸ்தவ குடும்பங்களுக்காக தினமும் ஜெபித்து பலி ஒப்பு கொடுத்து தங்களது மறைவுரைகளாலும் பலியினாலும் கிறிஸ்தவ குடும்பங்களில் ஒற்றுமையை வளர்த்தெடுத்து ஊக்கப்படுத்த அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். ஆபிரகாம் சாரா குடும்பத்தை ஆசீர்வதித்த எம் இறைவா, எங்கள் குடும்பங்களை உம் பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் சமாதானமும் நிலவவும், ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செல்லவும், இயேசுமரி சூசை அமைத்த திருக்குடும்பம் போல் எங்கள் குடும்பம் அமைய வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். திருக்குடும்பத்தின் தலைவரே எம் இறைவா, எங்களுடைய குடும்பங்களுக்காக மன்றாடுகிறோம். எங்களின் குடும்ப தலைவர்கள் யோசேப்பை போல பொறுப்பு மிக்கவர்களாக திகழவும், குடும்ப தலைவியர் அன்னை மரியாவை போல அன்பில் சிறக்கவும், குழந்தைகள் இயேசுவை போல பெற்றோருக்கும் கடவுளுக்கும் உகந்தவர்களாக திகழ்ந்து நாங்களும் திருக்குடும்பங்களாக விளங்கிட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குழந்தைகளுக்காக மன்றாடுவோம். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. அன்பு இறைவா, எம் ஊரில் உள்ள சிறு பிள்ளைகளை உம் பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். சிறு பிள்ளைகள் உம்மை போல ஞானத்தில் வளரவும், தவறான பாதையில் செல்லாமல் நேரிய பாதையில் உம் பிள்ளைகளாக வளரவும், பெற்றோர்களின் நிலைமையை அறிந்து கொண்டு உமக்கு உகந்த பிள்ளைகளாக வளர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். திருக்குடும்பத்தின் தலைவரே எம் இறைவா, எம் பங்கு சமூகத்தில் திருமணம் என்னும் அருள் அடையாளத்தினால் எதிர்காலத்தில் திரு குடும்பங்களை அமைக்கும் எம் இளைஞர்களுக்காக மன்றாடுகிறோம். திருமண வரனுக்காக காத்திருக்கும் எம் இளைஞர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையை நீரே அமைத்து கொடுத்து அவர்களின் திருமண வாழ்வு சிறக்க தேவையான எல்லா அருள் வளங்களையும் தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, எம் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே. நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று நேரம் கண்களை மூடி கரங்களை குவித்து நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். சிறப்பாக நம்முடைய குடும்ப தேவைகளுக்காக குடும்பத்தில் அமைதி, சமாதானம், மகிழ்ச்சி நிலவ வேண்டும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க வேண்டும். அதற்காக சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். நம்முடைய 12ஆம் வகுப்பு பிள்ளைகள் நாளை அரசு பொதுத் தேர்வு எழுத இருக்கிறார்கள். நம் பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்வோம். ஆண்டவர் தாமே அவர்களை வழிநடத்த வேண்டும். எந்த ஒரு பயமோ பதற்றமோ இன்றி தேர்வை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டும். அதற்கான ஆற்றலை ஆண்டவர் அவர்களுக்கு தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம்.
இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். அன்புமிக்கவர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகப்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் நன்மைகளுக்காகவும் உமது கையில் இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வின் பலிப்பொருளை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கன்னித்தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் குடும்பங்களை உம் அருளிலும் அமைதியிலும் உறுதியாய் நிலைநிறுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவப்பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுளமானி. இவ்வாறு மக்கள் மூவொரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழச் செய்தி. இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழச் செய்தி. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் சிறப்பாக இன்று தங்களது திருவிழாவை கொண்டாடுகின்ற திருக்குடும்ப சபையினர் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து அந்த குடும்பங்களில் குடும்ப தலைவியாக அன்னை மரியாளைப் போல அவர்கள் எல்லா வகையான அறிவிலும் ஞானத்திலும் பொறுப்புணர்விலும் தொடர்ந்து விளங்க தேவையான ஆற்றலை அவர்களுக்கு தந்தரலும். மேலும் இன்று நாங்கள் ஜெபிக்கின்ற ஜெயக்குமார் விக்டோரியா குடும்பத்திற்காகவும், மகளுடைய உடல் நலத்திற்காகவும், ஆறுமுகம் உடல் நலத்திற்காகவும், இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஏஸ்லின் லிஃப்னா அவருடைய உடலுள்ள சுகத்திற்காகவும், ஞானத்திற்காகவும், அறிவிற்காகவும், மேலும் இங்கு இருக்கின்ற உன் பிள்ளைகள் அனைவருடைய உடலுள்ள சுகம், தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்தித்து எங்கள் அனைவரையும் ஒரு திரு அவையின் அன்பில் நினைவு கூர்ந்தரலும். மேலும் உயிர்த்தெழுவது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களில் இறந்த எங்கள் அன்பிற்குரியவர்களையும், சிறப்பாக திருக்குடும்ப சபையில் சேர்ந்து பணியாற்றி இறந்த திருக்குடும்ப சபையின் உறுப்பினர்களாக இருந்தவர்கள் அனைத்து ஆன்மாக்களையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித லூர்து அன்னை, அவருடைய கணவரும் எங்கள் பங்கின் பாதுகாவலருமான புனித வளனார், புனித திருத்துதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியா
நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை உமீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்கிறாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவன், நம்மை தேடி வந்து நம்மோடு தங்குகிறான். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, இழுத்து எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியவரும் எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைகளிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் எம்மை புகழ செய்யும். ஆமென். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்கவர்களே, மீண்டும் ஒருமுறை நம்முடைய திருக்குடும்ப சபையினர் தங்களது திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் கைதட்டி திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். திருவிழா வாழ்த்துக்கள். திருப்பலி முடிந்தவுடன் இனிப்பு கட்டிகை கேக்கு அவர்கள் வெட்டி எல்லாருக்குமே வழங்குகிறார்கள். அந்த நிகழ்விலும் அனைவரும் பங்கெடுப்போம். இன்றைக்கு பிறந்தநாள் கொண்டாடுகிற குழந்தை நம்ம ஊர்களுக்கு லிப்னா இங்கே இருக்கவங்க தானா? வெளியூரா வந்திருக்காங்களா? யார்? வாங்க, முன்னாடி வாங்க. நம்ம குழந்தைங்க பிறந்தநாள், மறைக்கல்வி குழந்தைகள் பிறந்தநாள் கொண்டாடுறப்ப அவங்களை வாழ்த்த வேண்டியது நாம் செய்ய வேண்டும். பாடகர்களும் நீண்ட நீண்ட காலம் பாடல் தெரியுமா? அங்கே தெரியுமா? அங்கே நிலுங்க. நிலுங்க. நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும். வானம் தூண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். நீண்டு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும். அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும். எட்டு திக்கும் புகழ வேண்டும், எடுத்து காட்டு ஆக வேண்டும். உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும். உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும். சர்க்கரை தமிழள்ளி தாலாட்டு நான் சொல்லி பாடுகிறோ. பிறந்த நாள் வாழ்த்துகள், பிறந்த நாள் வாழ்த்துகள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள். மறைக்கல்வி ஆசிரியர்கள், மறைக்கல்வி குழந்தைங்க எல்லாருடைய பிறந்தநாள் லிஸ்ட்டு எனக்கு வேணும். எல்லா குழந்தைகளுடைய பிறந்தநாள் லிஸ்ட்டு வழக்கமாக அவர்களுக்கு பரிசு கொடுப்போம். இன்றைக்கு பிறந்தநாள் வந்ததுனால தான் எனக்கு திடீர்னு தோணுச்சு. அங்கே வழக்கமாக பிறந்தநாளுக்கு குழந்தைகளை முன்ன கூப்பிட்டு பாடல் பாடி அவர்களுக்கு ஒரு சிறிய பரிசு கொடுப்போம். எனவே மறைக்கல்வி ஆசிரியர்கள் உங்களது வேலை எல்லா குழந்தைகளுடைய பிறந்த நாளை நீங்கள் குறித்து தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நாம் இந்த கேக்கை வெட்டுவோம். இந்த கேக்கை வெட்டுறதுக்கு பிறந்தநாள் குழந்தைங்க வந்துருங்க. அது வெட்டி கொடுக்கும்போது பார்த்துக்கலாம். வெட்டி கொடுக்கும்போது பார்த்துக்கலாம். வெட்டிக்கலாம். நன்றி கோரி மன்றாடுவோம். கனிவு மிக்க தந்தையே,
விண்ணகருள் அடையாளங்களால் புதுப்பிக்கப்பெற்ற இவர்கள் திருக்குடும்பத்தின் எடுத்துக்காட்டை இடையராது பின்பற்ற செய்தருளும். அதனால் இவர்கள் இவ்வுலக இன்னல்களுக்கு பிறகு அதன் நிலையான தோழமையை பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திருக்குடும்பத்தின் பாதுகாவலர்களாகிய அன்னை மரி சூசை குழந்தை இயேசுவின் ஆசீரை பெற்றவர்களாக சென்று வாருங்கள். கடவுள் நம்மோடு. அன்புக்குரியவர்களே, முக்கியமான ஒரு செய்தி மறந்துட்டேன். வருகிற புதன்கிழமை சாம்பல் புதன் நாம் கொண்டாடுகிறோம். சாம்பல் புதனிலிருந்து தவக்காலத்தை தொடங்குகிறோம். எனவே வருகிற புதன்கிழமை மாலையில் நமக்கு திருப்பலி இருக்கும். மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலையும், அதைத் தொடர்ந்து 7 மணிக்கு சாம்பல் புதன் திருப்பலியும் இருக்கும். கண்டிப்பாக ஞாயிறு திருப்பலி போல் கடன் திருப்பலி. எனவே அத்தனை பேருமே இந்த சாம்பல் புதன் திருப்பலியில் பங்கேற்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் வீடுகளில் குருத்தோலைகள் வைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். பழைய குருத்தோலைகள், அதை கொண்டு வந்து உபதேசியாரிடத்திலே இன்றுக்குள் நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் என்றால் அவர்கள் அதற்கான சாம்பலை தயாரிப்பதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். எனவே உங்கள் வீடுகளில் இருக்கிற குருத்தோலைகளை தயவு செய்து இன்றைக்கோ நாளை காலைக்குள்ளேயோ வந்து உபதேசியாரிடத்திலே கொடுத்து விடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருமை, மிகச்சிறப்பாக திருக்குடும்ப சபை திருவிழாவை கொண்டாடி இருக்குதுங்க. வாழ்த்துக்கள். குறிப்பாக பழைய பொறுப்பாளர், தலைவர் யார்? தலைவர், செயலர், பொருளர் வரலையோ? வச்சு மிக சிறப்பாக கொண்டாடி. முதல்ல பழைய பொறுப்பாளர்களுக்கு நாம் கைதட்டி நன்றி தெரிவிக்கிறோம். புதிய பொறுப்பாளர்கள் தலைவர் பிரேமா, செயலர் லின்சியா, லின்சி, பொருளர் 3 பேருக்கும் பாராட்டுகள். நமக்கு துணைத்தலைவர் வராது, செயலர் தான். 3 பேருடைய பொறுப்புகள் நாம் முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். இதுவரைக்கும் எப்படி செய்யணும்னு தெரியல. முதல்ல தலைவர், திருக்குடும்ப சபையினுடைய அனைத்து செயல்பாடுகளுக்கும் பொறுப்பாளர் தலைவர். எங்கே போகிறதா இருந்தாலும் சரி, எது ஒரு புதிய நிகழ்வு முன்னெடுத்தாலும் சரி, திருவிழாக்கள் முன்னெடுத்தாலும் சரி, வழிபாடுகள் முன்னெடுத்தாலும் சரி, இது எல்லாமே தலைவர் தான் ஒருங்கிணைக்கணும். தலைவருடைய செயலருடைய பொறுப்பு. செயலர் முக்கியமாக 2 வேலைகள் செயலர் செய்யணும். முதல் வேலை, ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை திருக்குடும்ப சபை கூட்டம் நடக்கிறப்ப அதை கூட்ட அறிக்கை எழுதுறாங்க. அது ரொம்ப முக்கியமானது. கூட்ட அறிக்கை எழுதி அதுக்கடுத்ததாக வாசிக்கிறது. போன வாரம் அறிக்கையாக நீங்கள் வாசிக்கணும். செயலருடைய முதல் வேலை. 2வது வேலை, ஒவ்வொரு வாரமும் கூட்டத்துக்கு வரலாறு அட்டனன்ஸ் எடுக்கிறது. பொருளருடைய வேலை, பொருளர் குறிப்பாக நீங்கள் இதுவரைக்கும் சந்தா எதுவும் போடுறீங்களா? சந்தா எல்லாமே நிர்ணயிக்க வேண்டியது உங்களுடைய வேலை தான். வராதவங்கள்ட்ட கேட்டு வாங்க வேண்டியது. அதே போல் மாதத்துக்கு
வாசிக்க கொடுக்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் அந்த வரவு செலவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் வாசிக்கணும். புதுசாக நீங்கள் திருவிழாவுக்கு வரி போட்டாலும் சரி, எல்லாமே வந்து பொருளாளர் தான் அதை பார்த்துக்கணும். ஸோ இதுதான் 3 பொறுப்பாளர்கள் செய்ய வேண்டிய பணிகள். சிறப்பாக செய்யுங்க. மிக அருமையாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அது தொடரட்டும். வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஒரு சில ஒன்று நேற்று சாப்பாடு அருமையாக எல்லாருமே சேர்ந்து நல்லா செஞ்சுருக்கிறீங்க. குழம்புலாம் நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், அருமையாக நல்லா இருந்துச்சு. கேட்டு தலைவர் பிரேமா வாங்கி கொடுத்துருக்காங்க. திரும்ப பாடகர் குழு, திருக்குடும்ப சபை அருமையாக இன்னைக்கு பாட நேற்று இன்றைக்கு நல்லா பாடல் பாடலைங்க. அவங்களுக்கு எல்லாமே திருவிழா பாடல்கள் வீடியோவில் தான் பார்த்தோம். எமர்ஜென்சி அங்கே போங்க, இங்கே இருக்கு அங்கே தள்ளி. வழிபாடுகள் உங்களுக்கு கொடுக்கும்போது, அந்த வாரத்துக்கான வழிபாடு கொடுக்கும்போது வாசகம் வாசிக்கிறதா இருந்தாலும் சரி, மற்றதாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஆர்வமாக வாங்க. கோயில் பணிகள் நம்முடைய இயேசு வாழ்ந்த திரு